அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக ஆட்சி அமைந்ததும் ஓட்டு வீடு, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து 10 லட்சம் பேருக்கு வீடு வழங்கப்படும் என பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளர் பொதுமக்களிடம் பரப்புரை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளர் மதியழகன் போச்சம்பள்ளி வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வெப்பாலம்பட்டி, சாமல்பட்டி, குள்ளம்பட்டி, கிட்டனூர், பெருகோபனப்பள்ளி உள்ளிட்ட 40 கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய மதியழகன், தமிழக முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை வாங்கி சிறப்பான ஆட்சியை கொடுத்துள்ளார். குறிப்பாக பெண்களுக்கு விடியல் பயணம், மகளிர் உரிமைத் தொகை, தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வி, இலவச மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளார். தற்பொழுது மீண்டும் பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படுகிறது. அவை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான மின்சாதன பொருட்களான வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். 10 லட்சம் பேருக்கு வீடு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் 4 ஆண்டுகள் அதிர்ஷ்டத்தால் முதல்வராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மக்களுக்காக என்ன பணியாற்றி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரால் நாட்டையும் சரியாக வழிநடத்த முடியவில்லை. அவரது கட்சியும் சரியாக வழிநடத்த முடியவில்லை. அவர் ஒரு திறனற்ற தலைவர். பாஜக அரசு நமக்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை வழங்கவில்லை. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை வழங்கவில்லை. எப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிற பாஜகவுடன் அதிமுக கூட்டு சேர்ந்துள்ளது. ஆகவே அவர்கள் இருவரையும் நாம் வீழ்த்த வேண்டும். திறமையான தலைவரான ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். அதனால் அனைவரும் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தலைவர் 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் தாய்மார்கள் அனைவரும் போற்றக்கூடிய தலைவராக இருக்கார். 1000 ரூபாய் உரிமை தொகையை இப்ப 2000 ரூபாயா உயர்த்தி அறிவிச்சிருக்கார். கூப்பன் கொடுக்கிறார். ஒவ்வொரு இல்லத்து அரசிகளுக்கும் கூப்பன் கொடுத்திருக்கார். அது 8000 ரூபாய்க்கான கூப்பன். அந்த கூப்பனை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாஷிங் மிஷினோ இல்ல ஃப்ரிட்ஜோ எதுனாலும் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய ஒருவேளை தீபாவளி, பொங்கல் டைம்ல ஆஃபர் போடுறாங்க இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி அந்த டைம்ல 1க்கு 2 கூட வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே போன்று புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய்ன்றது 1500 உயர்த்தப்பட்டது. தாய்மார்களே, இன்னைக்கு OAP 2000 ரூபாய் பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாய் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் சிறப்பாக அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அடிமட்ட உண்மை யாருக்கு கரம் கொடுத்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமோ அனைவருக்குமே அந்த திட்டத்தை பயனுள்ள வகையில சிறப்பான வகையில செஞ்சிருக்கார். அடுத்த பக்கம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு நீங்க யோசனை பண்ணுங்க. அவர் தலைவரா வந்தா உரிமை தொகை எப்படி கொடுக்க முடியும்? பொய் சொன்னாரா சொல்லலையா? ஆனா அவர் தூண்டி விட்டு பிஜேபி காரனை என்ன செஞ்சாரு? கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கணும்னாரு. இங்க கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சு, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்திருக்கு. இவங்க 1000 ரூபாய் தரக்கூடாது. ஆனா நம்முடைய கழக தலைவர் என்ன செஞ்சார்? என் தாய்மார்கள் நீ 1000 ரூபாய் நிறுத்த நினைச்சுன்னா நான் 5000 ரூபாய நான் போடுவேன்னு சொல்லி போட்டார். இவ்வளவு சிறப்பான தலைவரா நம்மளுடைய கழக தலைவர் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த கட்சியை கூட ஒழுங்கா நிர்ணயிக்கல. பாதிக்கு மேல எல்லாருமே ஓடி போயிட்டார். சுயநலமிக்க தலைவர். மக்கள் மேல யாரு மேலே ஆசையும் பற்று இல்லாத தலைவர். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா வந்தாதான் அந்த எண்ணங்களும் உண்மையா செய்யக்கூடிய எண்ணங்களும் எல்லாமே அவங்க கிட்ட பிரதிபலிக்கும். அவர்கள் என்ன சுரண்டி கொள்ளை அடிச்சுட்டு போலான்னு வரவங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தவரையும் 2 இலைக்கு போட்டாங்க. திரும்பவும் அந்த கூட்டம் கொள்ளடிக்கிற கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு நீங்க யாரும் வாக்களிக்க கூடாது. வாக்களிச்சீங்கன்னா நீங்க நீதிபதியா இருக்கீங்க. அடுத்த தலைமுறை வளர்த்தெடுக்க நம்ம குழந்தைகள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா எந்த தலைவர் வந்தா எல்லா திட்டங்கள் கிடைக்கும், நம்ம நாட்டை எப்படி செழிப்பாக எடுத்து செல்ல முடியும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய வாக்கு சாதாரண வாக்கு அல்ல. மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொடுக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்கு.
அந்த வகையில் யார் சிறந்தவர்கள் என்று உன்னிப்பாக பார்த்து நீங்க போட்டு தரணும். ஏன்னா அதிகமா நான் பேச விரும்பல, நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா உண்மையான ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி 0 பழனிசாமி, அவருக்கு 1% கூட மார்க் போட முடியும், 1 மார்க் கூட போட, அவரு 0 தான் போட முடியும். முட்டை, அந்த முட்டைக்கு நம்ம ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க புரிந்து நம்முடைய கழக தலைவருடைய ஆட்சிக்கு அவருக்கு உங்கள் மேல அளவு கடந்த பெண், தாய்மார்கள் மேல அளவு கடந்த பட்டு, நீங்களாம் காலையிலிருந்து சாயந்தரம் உழைக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய தாய்மார்களை வளர்த்தெடுக்கணும்னே அவர் திட்டத்தை வழங்கியிருக்கார். உங்களுக்கான சின்னம் உதயசூரியன், செய்வீங்களா? நான் உங்க வேட்பாளராக நின்றுருக்கேன். கான்கிரீட் ரோடு மற்றதெல்லாம் இந்த பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் அதிகமான நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்கு. ஆனா எங்க முதலாளி வர்ணப்பள்ளி பகுதியில் நிறைய போட்டிருக்காரு. இங்க டிரைனேஜ் இல்லைன்னு கேட்கிறார். அந்த டிரைனேஜை கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு கண்டிப்பா நான் வாய்ப்பு கொடுத்தார்.